Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 9th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ராவில் எக்ஸைஸ் 3.3ல 8th சம்மும் 9th சம்மும் பார்க்க போகிறோம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பாலினாமியலுக்கு வந்து எக்ஸ் மைனஸ் பைங்கிறது ஒரு ஃபேக்டராக இருக்காங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எதை யூஸ் பண்ணினா ஃபேக்டர் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எழுதிக்கிறேன். சொல்யூஷனில் கிவன் எழுதிக்கிறேன். கொடுத்துருக்க பாலினாமியில் எஃப் ஆஃப் எக்ஸுன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். நான் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x³ மைனஸ் 5x² மைனஸ் 28x ப்ளஸ் 15. அடுத்ததுக்கு கொடுத்துருக்க ஃபேக்டரை வந்து நான் என்னென்ன எடுத்துக்கிறேன்னா ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 5. ஃபேக்டர் தியரத்தை பொறுத்த வரைக்கும் ஜி ஆஃப் எக்ஸை ஈக்குவல் டு 0ன்னு கன்சிடர் பண்ணால் நான் எக்ஸ் மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. அப்படின்னா மைனஸ் 5 ட்ரான்ஸ்லேட் பண்ண நான் ப்ளஸ் 5 ஆகிடும். அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5ன்னுட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸில் 5 வந்து சப்ஸ்டியூட் பண்ணனா எஃப் ஆஃப் 5 இஸ் ஈக்குவல் டு 2 × 5³ மைனஸ் 5 × 5² மைனஸ் 28 × 5 ப்ளஸ் 15 வந்து கிடைக்கும். அப்படின்னா 2 × 5 க்யூப் பண்ணோம்னா 125 மைனஸ் 5 × 5 பண்ணோம்னா 25 மைனஸ் 28 × 5 வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 140 ப்ளஸ் 15. அப்படின்னா 2 × 125 வந்து எனக்கு என்ன கிடைக்கும்னா 250 வந்து கிடச்சிருக்கு. மைனஸ் 5 × 25 வந்து 125 மைனஸ் 140 ப்ளஸ் 15. நான் 250ல் வந்து 125 மைனஸ் பண்ணோம்னா 125 வந்து கிடைக்கும். மைனஸ் 140 ப்ளஸ் 15. 125ல் மைனஸ் 140யோட வேல்யூ வந்து என்னென்னா மைனஸ் 15. இங்கே ஒரு ப்ளஸ் 15 இருக்குது. மைனஸ் 15 ப்ளஸ் 15ஓட வேல்யூ 0. அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 5 இஸ் அ ஃபேக்டர்ங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான். அடுத்தது 9th சம். 9th சம்மில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் ப்ளஸ் 3ங்கிறது கொடுத்துருக்க பாலினாமியலுக்கு ஒரு ஃபேக்டர்னுட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த எக்ஸ் ப்ளஸ் 3 வந்து ஒரு ஃபேக்டருங்கிறப்ப இதோட எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு 0 வந்து கிடச்சிரும்னுட்டு அவங்களே சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த பாலினாமியலில் இருக்கக்கூடிய எம்ங்கிற வேரியபிளோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்க பாலினாமியில் நான் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x³ மைனஸ் 3x² மைனஸ் mx ப்ளஸ் 24. அடுத்து கொடுத்துருக்க ஃபேக்டர் வந்து ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறேன். நான் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. எப்போவுமே ஃபேக்டர் தியரத்தை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் டு 0ன்னுட்டு ஜி ஆஃப் எக்ஸை கன்சிடர் பண்ணுவோம். இப்போ இந்த ப்ளஸ் 3 எங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணால் மைனஸ் 3. அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3ங்கிற வேல்யூ கிடச்சிருக்கா. நான் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 3 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நான் மைனஸ் 3 டு தி whole cube மைனஸ் 3 × மைனஸ் 3 to the whole square மைனஸ் m × எக்ஸோட வேல்யூ மைனஸ் 3 ப்ளஸ் 24. இப்போ மைனஸ் 3யை வந்து நான் க்யூப் பண்ணணும். க்யூப் பண்ணணும். அப்படின்னா மைனஸ் 3யை வந்து க்யூப் பண்ணேன்னா எனக்கு மைனஸ் 27 கிடைக்கும். மைனஸ் 3 × மைனஸ் 3யை வந்து நான் ஸ்கொயர் பண்ணேன்னா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 9 கிடைக்கும். மைனஸ் m × மைனஸ் 3 ப்ளஸ் 24. நான் மைனஸ் 27. 9 × 3 வந்து அதுவும் மைனஸ் 27. மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே எனக்கு ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் 3m ப்ளஸ் 24. நான் மைனஸ் 27 மைனஸ் 27 ரெண்டையுமே ஆட் பண்ணால் மைனஸ் 54 வந்து கிடைக்கும். ப்ளஸ் 3m ப்ளஸ் 24. 24 மைனஸ் 54ஓட வேல்யூ மைனஸ் 30 கிடைக்கும். ப்ளஸ் 3m. இப்போ எனக்கு இங்கே ஏற்கனவே கொஷினில் ஃபேக்டர்னுட்டு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப 0 வந்து கிடச்சிருக்கும். அப்படின்னா மைனஸ் 30 ப்ளஸ் 3m ஈக்குவல் டு 0ன்னுட்டு கன்சிடர் பண்ணலாம். அப்படின்னா மைனஸ் 30ஓட வேல்யூ இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணனா ப்ளஸ் 30ன்னுட்டு எனக்கு கிடச்சிடும். அப்படின்னா 3m இஸ் ஈக்குவல் டு 30. இதை கேன்சல் பண்ணனா 3 1s இது 3 10s. அப்படின்னா எனக்கு எம்மோட வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னா 10ன்னு கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.